3 விதங்கள் சுவிசேஷனா என்ன அப்படின்ற மாதிரி. ஒன்று போரில் பெற்ற வெற்றி அறிவித்தல், இழந்து போன உறவை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். ஓகே. 3வது இழந்து போன நன்மை. சரி, இந்த 3லையும் உள்ள என்னென்ன இருக்குது? முதல்ல வந்து போரில் பெற்ற வெற்றி, அதில் உள்ள டீட்டெயில் இந்த ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு இது மட்டும் போகணும். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யார் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி வந்து யாருக்கு சொல்லணும் அப்படின்னு போன வாரம் இருந்தது. அடுத்த நினைக்கிறேன் அடுத்த ஒரு இது மட்டும் ஒரு செக்ஷன் மட்டும் பார்த்தோம், இல்லை ஒரு வசனம் மட்டும் பார்த்தோம் நினைக்கிறேன். சரி, போரில் பெற்ற வெற்றியில் உள்ள என்ன பார்த்தோம்? யார் யாருக்கு போர், அதில் யார் பெற்றது வெற்றி, ஏது நம்ம சொல்கிறோம் நல்ல செய்தின்னு சொல்லி. ஓகே. மனுஷனுக்கும் சாத்தானுக்கும் அல்லது விழுந்து போன தூதர்கள் ஆவி உலகத்துக்கு இடையில ஒரு யுத்தம் நடக்குது. ஓகே. ஓகே. மனுஷ சார்பாக இயேசு வந்து உதவி பண்ணுறாரு. அது ஏற்கனவே நம்ம அதை ஈக்குவலாக பார்க்கும்போது யாருக்கு ஈக்குவலாக பார்க்குறோம்? மனுஷ சார்பாக இயேசு வந்தான்னு பார்க்கும்போது மனுஷன் சார்பாக இயேசு வர்றாரு. யாருக்கு ஈக்குவலாக இயேசு பார்க்குறோம்? மனுஷன் சார்பாக அப்படிங்கும்போது யாரோட ஒத்து பார்க்குறோம்? தோத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் புரியும். ஆதாம். அதனால தான் இயேசு வந்து கடைசி ஆதாம்னு சொல்கிறோம். சில இடத்துல வந்து 2ஆம் மாதம்னு சொல்லுவாங்க. 2ஆம் மாதம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அடுத்து 3ஆம் மாதம் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வேண்டி வந்துடும். ஏன்னா இயேசு வந்து தன்னை மனுஷகுமாரன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். மனுஷர் சார்பாக இப்போ ஆதாம் இருக்கிற இடத்துல இயேசு வர்றார். ஆதாம் தோத்த இடத்துல இயேசு. ஆதாம் வந்து கீழ்ப்படியாம, அது ரோமனில் வந்து பவுல் எழுதுவார், கீழ்ப்படியாமனால தோத்தான். இயேசு வந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து வந்தார் அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ அது வந்து ஆதாம் இப்போ நமக்கெல்லாம் தலை அவர் தான். ஆதாம் மனுஷனுக்கெல்லாம் தலைமகன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஆதாம் பார்க்குறோம். அந்த இடத்துல இயேசு வந்து வெற்றி பெற்று, ஆதாம் வந்து என்ன இழந்தாரோ, ஆதாம் வந்து போரில் தோற்று போனவர், அவருக்கும் டெஸ்ட்டு தான் வச்சார் ஆண்டவர். அந்த உலகத்தை ஆண்டுக்கோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது அவருக்கு. அதில் தோற்றதுனால தான் இயேசு வந்து கீழ்ப்படிஞ்சு அதை வெற்றி பெற்று கொடுக்குறாரு. வேறு இயேசு வெற்றி பெற்றதுனால, அவர் கூட நம்ம சேர்றதுனால நமக்கு என்னது? அதில் நல்ல செய்தின்னு நம்ம எப்படி புரிய வைக்கிறோம்? இந்த போரில் பெற்ற வெற்றியை நல்ல செய்தின்னு எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறோம்? இன்னும் கொஞ்சம் டீப்பாக. ஓகே. எப்படி சொல்கிறோம்? அவருடைய வார்த்தை வேற. போர் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அதான் முக்கியம். உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வருவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அது மனுஷனோட சாத்தான் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த போராட்டம் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிய வைக்கிறோம். இது வந்து நமக்கு தெரியுதோ தெரியலையோ, சாத்தானுக்கும் அல்லது ஆவி உலகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு போராட்டம் இப்பவும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்படி போராடுறோம், நம்ம எப்படி ஜெயிக்க சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான சத்தியம். அதனால தான் நம்ம இதை திரும்ப திரும்ப பேசுகிறேன். எப்படி போராடுறான் இப்போது மனுஷன்ட்ட, அவனுடைய ஆயுதம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பெரிய வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அவன் கையில் என்ன ஆயுதம் இருக்குது, எப்படி மனுஷன் கூட சண்டை போடுறான், நம்ம எப்படி இயேசு கூட சேர்ந்துட்டு அந்த வெற்றி அனுபவிக்கிறது தான் அந்த சுவிசேஷத்தின் மைய கருத்து. ஓகே. இப்போ நம்ம செஞ்ச குற்றங்கள், நம்ம செஞ்சது மாத்திரம் இல்லை, ஒருவேளை அப்பா அம்மா தாத்தா பாட்டி செஞ்ச லிஸ்ட்டும் அவன் கையில் இருக்குது. ஆதாம் செஞ்சதுலேருந்து லிஸ்ட்டு பெற்றுக்குமார் நல்லா வரும். தலஜன் அவர் கணக்கில் இருந்து நம்ம கணக்கு வரைக்கும் அவன்கிட்ட லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தலாம். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அது வந்து நம்ம மனசில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், உங்கள் குடும்பம் எப்படி, உங்கள் ஜாதி எப்படி, உங்கள் சமுதாயம் எப்படி, உங்கள் குடும்பம் எப்படி, அந்த மாதிரி ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறோம். அதில் வெற்றி பெறதுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? அது ஜெயிக்கணும். இப்போ அந்த போராட்டம் இருக்குது. ஆதாம் கூட சாத்தான் போராடலாம், இப்பவும் வந்து சாத்தான் போராடுறான். ஒன்று வந்து அவன் கையில் இருக்கிற ஆயுதம் வந்து நம்முடைய பாவ பட்டியல் கணக்கு. இன்னொன்று ஏவாள்கிட்ட எப்படி தந்திரமாக போய் பேசுகிறது. தந்திரமாக பேசுறதுன்னா அந்த மாதிரி ஒரு சோதனையும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது, மனுஷங்களுக்கு இருக்குது. அது என்ன சோதனை?
இது பட்டியல் நம்ம பார்த்தோம். அது வந்து இயேசு சிலுவையில் சாகும்போது அவங்க கையில் அந்த லிஸ்ட்டை அந்த இதை பிடுங்கிட்டாரு, ஆயுதத்தை பறித்து கொண்டார். ஆனால் நமக்கு இது தெரியுது, இயேசு ஏற்றுக்கொள்ளாததும் இது தெரியாது. அதான் நல்ல செய்தி. நல்ல செய்தி என்னென்னா, உன் லிஸ்ட்டெல்லாம் சாத்தான் கையில் இருக்குது, அதை வச்சு தான் அவன் அழிக்க பார்க்குறான். ஆனால் அந்த லிஸ்ட்டை இயேசு பறிச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்தால் தான் அவன்கிட்ட வந்து போராட முடியும். என்ன போராடிட்டே இருப்பான், தெரியுதோ தெரியலையோ அந்த யுத்தம் நடந்துகிட்ருக்கும். இன்னொன்று வந்து ஏவாளை ஏமாத்துறது எப்படி ஏமாற்றலாம், அவன்கிட்ட இருக்கிற இன்னொரு ஆயுதத்திலே பெரிய ஆயுதம்னு சொல்லி பார்க்கணும். எப்படி வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது. ஸோ ஏமாத்துறது அவன்கிட்ட இருக்குது, ஏமாத்துறதானே ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம மனுஷங்களுக்கு இப்பவும் அது இருக்குது. எதையாவது சொல்லி ஏமாத்தும். இப்போ வந்து ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை அவருடைய சாயல் தான் படைச்சிருக்கிறாரு. இருந்தாலும் நீ வந்து அவரை போல மாறணும் அப்படின்னா இதை சாப்பிட்டேன்னு அவரை போல மாறிடுவார். ஸோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம், இப்போ நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருப்பாரு. இது வந்து விசுவாசிகளுக்கு வேறு, விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிருக்கும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நடக்காது. அதான் அந்த வசனத்தின் மேலே ஒரு சந்தேகத்தை வர வைப்பான். வர வச்சு அந்த வசனம் ஒன்றும் இல்லை, இந்த திருடவும் கொல்லவும் வருகிறான். அதனால் ஒரு இடத்துல வந்து விதை விதைக்கப்பட்ட உடனே பறவைகள் கொத்திட்டு போயிடுச்சு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, இதுதான் எல்லா சக்தியும் இது கூட அடங்கியிருக்குது. வசனம் உள்ளே விழுது, எங்கேயோ பிரசங்கம் கேட்குறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஆனால் அது வந்து திருடிட்டு போயிடும். சாத்தான் வந்து திருடிட்டு போயிடும். அது திருடுறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை குழப்புறது, அது நடக்காதுன்றது, அதை வந்து பெருசாக நினைக்க வைக்காமல் மற்ற காரியங்களை, உலக காரியங்களை அல்லது பிரச்சனையை வந்து பெருசாக நினைக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனங்கள் அவன்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து ஆயுதம், பாவப்பட்டியல், அதை ஆண்டவர் படிச்சுக்கிட்டாரு. இது வந்து நம்ம கையில் இருக்குது. அது வந்து விசுவாசம் மட்டும் போதும். இந்த இது வந்து நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற வசனத்தை வந்து குழப்புறது. ஆண்டவர் வந்து உன்னை நான் இந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன்றாரு, ஆனால் நீ வந்து கடவுளை போல மாறணும்னு இதெல்லாம் செய்ய எப்படி ஒரு குழப்புறான்னா, அதே மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருப்பார், அதையே குழப்பம். அந்த வசனத்தை வச்சு குழப்பலாம், அந்த வசனத்தை வச்சு பல காரியங்களை மறக்க வைக்கலாம், பல காரியங்களை வந்து தந்திரமாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய வேலை ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இயேசு வந்து அந்த ஆயத்தை பறிச்சுக்கிட்டாரு, அது நம்பினா மட்டும் போதும், அவன்கிட்ட சொன்னால் மட்டும் போதும். இங்கே வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன செய்யணும், நம்ம இந்த போராட்டம், இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வசனம் கொடுக்குறாரு, அது நம்மகிட்ட பேசின வசனங்கள் இருக்குது, அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்கணும். வேறு எப்படிலாம் போராடினா ஜெயிக்க முடியும்? இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது இந்த போராட்டம். ஒன்று அதுக்கு அந்த ஆயுதத்தை பொறுத்தவரை விசுவாசம் மட்டும் போதும். அந்த பட்டியல், பாவப்பட்டியலுக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கும் நம்ம கையில் அந்த இதை வச்சுருக்கிறாரு, போராட்டத்தை ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு நம்ம அதுக்கும் பார்த்தோம், அந்த பாவப்பட்டியலில் வந்து நம்ம குற்றப்படுத்தும் போது ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து பார்க்கும்போது இப்போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேசுகிறாரு, சில நேரத்தில் சாத்தானும் பேசுவோம். அதனால் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கும் சாத்தான் பேசுகிற சத்தத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். மனுஷ சத்தமும் சில நேரத்தில் சாத்தானா அல்லது ஆண்டவரான பிரித்து பார்க்க தெரியணும். அப்புறம் ஆண்டவர் பேசினார் அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா இது நிச்சயம் செய்வார். அவருடைய வசனத்தில் வந்து மாற்றமே வராது. வசனத்தின் மேலே ஒரு உறுதி கிடைக்கணும். அதனால தான் அந்த நம்பிக்கையை வேறு விட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்தின் மேலே உறுதி இல்லை அப்படின்னா நம்மளோட அந்த விசுவாசத்தில் ஆட்டிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த போர் வந்து யுத்தம், அது வந்து மனசில் நடக்கிற யுத்தத்துக்கும் பொருந்தும், அந்த இயேசு வந்து சிலுவையில் செஞ்ச யுத்தத்துக்கும் பொருந்தும்னு சொல்லி பார்த்தோம். இது நல்ல செய்தி. ஆனால் இது நல்ல செய்தியாக நம்ம சொல்லணும். ஒருத்தங்களுக்குள்ள பிரச்சனைகளை அறிஞ்சு நம்ம சொல்லும்போது அது நல்ல செய்தியாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது வந்து உறவை வந்து மீட்டு கொடுக்குறாரு. என்ன உறவு, எப்படி மீட்டு கொடுத்தாரு? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருந்த உறவு. நம்ம எல்லாமே மனுஷங்க எல்லாருமே, அதனால தான் நம்ம பார்த்தோம், நம்ம லிஸ்ட்டு இயேசுடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது லூக்கா எழுதும்போது இயேசுடைய அப்பா யோசேப்புனா அவர் யோசேப்பு இல்லை, அவருடைய அப்பா வந்து பிதா தான் அப்படின்றதுக்காக தான் எல்லா லிஸ்ட்டு கொண்டு போவார், ஆதாம் வரை கொண்டு போவார். ஆதாமுடைய அப்பா எப்படி கடவுளோ அதே மாதிரி இயேசுடைய அப்பா கடவுள்ன்ற மாதிரி புரிய வைப்பார் லூக்கா எழுதும்போது. இப்போ அந்த உறவு வந்து விட்டு போகுது. ஆதாமுக்கும் கடவுளுக்கும் அப்பா பிள்ளைன்ற உறவு வந்து விட்டு போயிடுது. அதை இயேசு மீட்டு கொடுக்குறாரு. இதை எப்படி கடைசி ஆதாம வந்து அவர் வந்து மனுஷன் நம்ம கூட சேர்ந்து நமக்கு அண்ணனாக மாறும். தலை அண்ணனா நம்ம சொல்கிறது, மூத்த சவர்னு சொல்கிறோம். அண்ணனா மாறி அந்த உறவை மீட்டு கொடுக்குறாரு. அதனால் இயேசு கூட சேர்ந்து எல்லாருமே அவர் அப்பான்னு கூப்பிடலாம், பிதா அப்பான்னு கூப்பிடலாம். இயேசு செஞ்சதை நம்ம நம்பும் போது நமக்குள்ள ஆவியானவர் ரசிக்க வர்றாரு. இந்த ஆவியானவர் தான் அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். வந்து இயேசு பூமியில் இருக்கும்போதும் ஆவியானவர் மூலமாக தான் அவர் பிறக்கிறாரு.
இந்த ஆவியானவர் தான் இயேசுவே வந்து பிதாவை பிதான்னு கூப்பிட வைக்கிறார். ஸோ திருத்துவத்தெல்லாம் புரிகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கூட நமக்கு அந்த உறவை மீட்டு கொடுக்குறாரு. அப்பா பிள்ளைன்ற உறவை மீட்டு கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம பார்த்தது தான் கெட்ட குமாரனுடைய காரியம் பார்த்தோம். ஸோ அவர் வந்து அன்பானவர். சில நேரத்தில் கடவுளை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கோபக்காரராக கொடூரராக நம்ம பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே அவருக்குள்ளே என்ன இருக்குது? அன்பு இருக்குது. கோபம் எங்கே அப்படின்னா எங்கே கீழ்ப்படியிலையும் அவங்க கோபப்படுறாரு. ஆனால் திரும்ப இப்போ ஏசையா புக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய நோக்கம்லாம் என்னென்னா நீங்கள் திரும்ப வரணும். எப்படி வந்து கெட்ட குமாரன் வர்றதை வந்து காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி பிதாவுடைய குணத்தை அதில் பார்க்குறோம். அவர் வந்து நமக்காக காத்துட்ருக்கிறார், நம்ம திரும்ப வரணும். ஸோ வந்து கடவுளை வந்து நம்ம தூரமாக பார்க்கல. மற்ற சமுதாயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அல்லா கெட்டையெல்லாம் யாரும் போக முடியாது, அல்லாலாம் அப்பான்னு கூப்பிட முடியாது. மற்ற இந்து மதத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த கடவுளையும் அவங்க அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ளெல்லாம் வர முடியாது. அது வேறு மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த இது வந்து உண்மையிலே கடவுளுக்கும் நமக்கும் ஒரு அப்பா பிள்ளை உறவு இருக்கிறது. அது வந்து இழந்து போகிறாரு ஆதாம், அதை வந்து மீட்டு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம். இது ஒரு நல்ல செய்தி. மூணாவது பார்த்தது இழந்து போன நன்மைகள். இழந்து போன நன்மைகளில் என்னென்ன நன்மைகள் பார்த்தோம்? அதை ஞாபகம். முதல் நன்மை என்னது? மன்னிப்பு. சரி, நமக்கு மன்னிப்பு கிடைக்குது. ஓகே, வேற? ரெண்டாவது தேவராஜ்யத்தின் பங்கு. ஆண்டோடைய நாட்டில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்குது. வேற? உறவு. மூணாவது நம்ம உறவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் நீங்கள் முக்கியமாக இந்த இழந்து போன நன்மைகளை பார்க்கும்போது ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே வந்துடுறது நல்லது. இப்போ நம்ம ஆவி வந்து செத்து போயிருந்துச்சு. நமக்கு இந்த ஆண்டவருக்கும் நமக்கும் உறவில்லாத எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஆவி செத்து போச்சு. ஸோ நம்ம வந்து இயேசு என் பாவத்துக்காக மரிச்சார், அவருடைய ரத்தம் என் பாவத்தை கழுவுது, ரத்தத்தினால மன்னிப்பு கிடைக்குது நம்ம ஏற்றுக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு உயிர் வருது. இது ஆவிக்கு கிடைக்கிற நன்மை. ஸோ அந்த ஆவிக்கு உயிர் கிடைச்சிச்சின்னு எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம்? நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம் ஆவிக்கு உயிர் வந்துச்சு? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஞாபகம் வருதுன்னு பார்க்குறேன். ஆமாம், ஆண்டோடைய வசனங்களை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரியிற மாதிரி அனுபவங்களாக வரும். உண்மையிலே ஆண்டவர் பேசுகிறாரு, இது மூலமாக என்கிட்ட சொல்கிறார், இதை சொல்ல வராரு. ஸோ இந்த உணர்வு முதல்ல இருக்காது, மறுபடி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்காது. மறுபடி பிறந்தவங்களுக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கும். எங்கேயா பிரசங்கம் கேட்கும்போது உள்ளத்தில் வந்து இந்த கொழுந்து விட்டு எரிகிற அனுபவங்கள். ஸோ இதை தான் ஆவிக்கு கிடைச்சது. அப்புறம் நம்ம ஆண்டோட்ட நம்மளும் ஃப்ரீயாக பேசலாம், அவர் பேசுகிறது நமக்கு புரியுது. அந்த உறவு தான். இதை எப்போ இழக்கிறார்? ஆதாம். இந்த நன்மை, இது ஒரு நன்மை இருந்துச்சு முதல்ல ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும். இது ஒரு நன்மை. எப்படி இருந்தாங்க அவங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி? தொடர்புலேயே இருந்தாங்க. வந்து அவர் வரத உடனே அந்த சத்தம் கேட்கும். அது எப்படி பேசுனாங்கலாம் தெரியல, என்ன மொழி பேசுனாங்கலாம் தெரியல. ஆனால் அப்பா பிள்ளை உறவு இருந்துச்சு. அவங்க வந்து ஆண்டவரோட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுகிற ஒரு இதுதான் இருந்துச்சு. இதை புசிக்கும்னாலே சாகவே சாவாங்கும்போது உடம்புல உயிர் இருக்குது, ஆனால் ஆவியில் உயிர் போயிடுச்சு. அது எதை குறிக்குது அப்படின்னா வர்றாரு, கடவுள் வர்றாரு, போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த தைரியம் இல்லை ஆண்டவர் பார்க்குறது. ஆவியில் வந்து ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இதைத்தான் இயேசு வந்து நமக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் ஆவிக்கு கிடைக்கிற நன்மை. வேற ஆவி சம்மந்தமாக வேறு ஏதாவது பேசியிருக்கோமா? ஞாபகம் இருக்குதா? நன்மைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவிக்கு என்ன நன்மை, ஆத்மாவுக்கு என்ன நன்மை, சரீரத்துக்கு என்ன நன்மைன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே மற்றதெல்லாம் அடங்கும். நீங்கள் மன்னிப்பு மற்றது எல்லாமே அடங்கிடும். பொதுவான நன்மைகள் சொல்லி பார்க்கலாம். ஆத்மாவுக்கு என்ன நன்மை பார்க்கணும்? ஆத்மான என்ன? மனசுக்கு என்ன நன்மை கிடைக்குது? ஓகே, மனசு புதுசாகுது. ஸோ அது ஒரு ஆவிக்கு உயிர் கிடைக்குது, மனசுக்கு மனசு புதுசாகிறது. அது உடனடியாக நடக்கிற காரியம் கிடையாது. நம்ம தியானிக்க ஆண்டவரோட பேச அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை போல நினைக்க வைப்பார். இதில் வந்து நமக்கு வளர்ச்சி தான். நான் ஏற்கனவே ஏன் ஸ்டார்ட் சொல்லியிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பேன் அப்படின்னா அன்னைக்கு என் மனசு எந்த அளவுக்கு மறுரூபம் ஆயிடுச்சோ அந்த அளவு தான் நித்தியத்தில் இருக்க முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்ததுனால மனசு இன்னும் கொஞ்சம் மறுரூபம் ஆயிருக்கு. அன்னைக்கு இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசு இருந்தது வேறு. நான் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் யோசித்து பார்க்கும்போது தெரியும் மனசு மறுரூபமாகுது. இது வந்து ஒரு வளர்ச்சி. மனசுக்கு கிடைக்கிற இல்லை ஆத்மாவுக்கு கிடைக்கிற நன்மைகள், சரீரத்துக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு பார்த்தோம். அதான் பார்த்துருக்கோமா? ஞாபகம் இருக்குதா? இது எல்லாமே நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் இதில் நிறைய இருக்குது. முக்கியமான நம்ம பார்க்குறோம். சரீரத்துக்கு என்ன நன்மை கிடைக்குது?
ஓகே, நோய் வரும். நோய் இல்லாத வாழ்க்கையும் வாழலாம். நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம் என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தம் எனக்கு செஞ்சு முடிச்சிச்சுன்னு ஓகே, நோயே இல்லாமல் வாழணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். மனுஷங்களுக்கு வந்து நோயே இல்லாமல் வாழ முடியாது. நம்ம வந்து போன புதன்கிழமை ஒரு குழந்தைய டெடிகேட் பண்ணோம். 1 மாதமோ 2 மாதம் குழந்தை. சில நேரத்தில் அந்த குழந்தைக்கு கூட நோய் வந்துடுது. அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் வருது? ஏன் நோய் வருது? குழந்தைகளாம் ஏன் வருது? இப்போ நமக்கு வருதுன்னா நம்ம இந்த பாவத்தை செஞ்சதுனால இந்த இது வருது. குடிக்கிறவங்களுக்கு குடல் கெட்டு போகுது, லங்ஸ் பிரச்சனை வருது. செய்கிற தப்புனால வர்ற பாதிப்புகள் இருக்குது. பாவத்தினாலேயும் நமக்கு நோய் வருது. ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் நோய் வருது? ஏன்னா நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போதெல்லாம் கேட்பாங்க, நோய் இல்லாத வாழ்க்கைன்னு சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கும்போது கேட்பாங்க. அதனால் ஒரு கூட்டம் பிறந்தப்போ கேட்குறாங்க, இவன் செஞ்ச பாவமா அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? அப்போது ஏசு என்ன சொல்கிறாரு? இவன் செஞ்ச பாவம் இல்லை, அப்பா அம்மா செஞ்ச பாவம் இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா தேவனுடைய மகிமையை வெளிப்பட இருக்காங்க. நோய் வந்து வரும். அந்த குழந்தைக்கும் வந்துடுது, குழந்தையும் சில நேரத்தில் செத்து போயிடுது. காரணம் வந்து இது வந்து ஆதாமுடைய சாபத்தில் வர்றது, பாவத்தினால சாபத்தில். இந்த குழந்தை செஞ்ச தப்பு கிடையாது, அது ஏதோ முன்னாடி உள்ள கணக்கு. இதை வந்து இந்துக்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வந்து நோய் வரும். நோய் வராமல் வாழணும் அப்படின்னா இயேசு நோய் வராமல் வாழ்ந்ததுனால நம்ம நோயை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வராமல் வாழ்ந்த காரணம் அவர் வந்து பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டார். நமக்கு அந்த வித்து கிடைக்கல. நம்ம ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மவும் இயேசு மாதிரி வாழலாம். ஆனால் அதுக்கப்புறம் இயேசு வந்து வசனத்தோடு சேர்ந்தே வாழ்றார். அவர் வந்து வசனத்தை விட்டு எங்கேயும் போகல, அந்த வார்த்தையோடையே சேர்ந்து வாழ்றார். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை மனுஷன் யாரும் வாழ முடியுமா? நோயற்ற வாழ்வு வாழ முடியுமா? ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி நம்ம கவனமாக வாழலாம். நம்ம பழைய வாழ்க்கையோடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், நம்முடைய முன்னோருடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் இது மூலமாக? நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நோயை ஜெயிக்கலாம். அதுதான் நம்ம சொல்ல வரோம். நோயற்ற வாழ்வெல்லாம் யாரும் வாழ முடியாது. வாழணுன்னா ட்ரை பண்ணலாம். அது வந்து வேறு மாதிரி இப்போ இயேசுடைய காரியங்களை விளக்கலாம். விலைக்கு அந்த மாதிரி வாழ்றதுக்கான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கும். நான் பிறந்ததுலேருந்தே ஆவியினால் பிறந்திருக்கணும், நான் பிறந்ததுலேருந்தே வசனத்தோடையே வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கை யாருக்குமே இயேசு தவிர யாருக்குமே கிடைக்கல. நம்ம பிறந்தது வேறு, நம்ம வளர்ந்தது வேறு. இதோடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும், முன்னோருடைய தாக்கங்கள் இருக்கதான் செய்யும். ஜீன் அப்படின்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் ஜெனட்டிக் டிசீஸ்ன்றாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் டிசீஸ் எல்லாம் வரும்போது அதில் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். எப்படி ஜெயிக்கலாம்? சரீரத்துக்குரிய நன்மைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய நன்மைகள் ரொம்ப அவசியம், அதையும் பார்த்தோம். ஆனால் சரீரத்துக்குரிய நன்மைகள் தான் நமக்கு தேவை. இது மூலமாக வந்து இந்த மனசுக்குரியது ஆவிக்குரியதெல்லாம் ஆண்டவர் சேர்த்து கொடுக்கல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உடம்பு. இந்த உடம்புல வர பிரச்சனைகளை நம்மளை ஆண்டவர் வந்து ஆண்டவரோடு சேர்ந்து சரியாக்கும் போது தான் ஆண்டவர் ருசி பார்க்கணும். ருசி பார்க்கும்போது தான் சரி நமக்கு ஆவியும் இருக்குது, நம்ம ஒரு நாள் மறிக்கவும் போகிறோம், மறிச்சதுக்கப்புறம் ஒரு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி அதையும் நம்ம அடுத்து தான் தியானிக்கிறோம். முதல் தியானமே நமக்கு எங்கே வருது? உடம்பு சம்மந்தமானதான். அதில் வந்து முதல்ல வியாதி வந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி ஜெயிக்கலாம்? இதுதான் நன்மையில் சரீரத்துக்கு கிடைக்கிற நன்மையில் ஒன்று. எப்படி ஜெயிக்கலாம்? ஓகே, அது மற்றவங்க சொல்கிறாங்க கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி. நமக்கு குறிப்பிட்ட சில காரியங்கள் வரணும், குறிப்பிட்ட சில காரியங்கள் வரணும், நன்மைகளாக வரணும். இயேசுவின் ரத்தம், சரீரம். முதல்ல உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது வந்து தழும்புகள் தான். இந்த தழும்புகளால் குணமானீங்க. தழும்பை பற்றி பழைய ஏசையா சொல்கிறாரு. ஏசையா சொன்னதை பேதுருவும் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். தழும்புகள் தான் குணமானவங்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவர் வந்து என் சாபத்தை மாத்திரம் இல்லை, சாபம்னா முன்னோர் செஞ்சு பாவங்கள், சாபத்தை மாத்திரம் இல்லை, என்னுடைய பாவங்களை மாத்திரம் இல்லை, என்னுடைய வியாதிகளையும். அதனால் மத்திய எழுதுவார். அவர் வந்து வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு, தன்னுடைய சரீரத்தில் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார்னு எழுதுவார். இதுக்கு பழைய ஏற்பாட்டில் அவர் கோட் பண்ணுவார். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது ஒரு நன்மை. அந்த வந்து இயேசு வந்து என் சாபத்தை மாத்திரம் இல்லை, பாவத்தை மாத்திரம் இல்லை, என்னுடைய வியாதிகளையும் அவர் உடம்புல சுமந்தார். அவர் உடம்புல சுமந்ததுனால என்ன கிடைச்சது? அவருக்கு மீட்பு வேறு. அவர் உடம்புல வியாதியை சுமந்ததுனால அவர் உடம்புல என்ன கிடைச்சது? என்ன ஆச்சு?
தழும்புக்குள்ளே போகும் அவ்வளோ காயமாச்சு, அடி வாங்கினார். ஸோ இந்த சக்தி வந்து நமக்கு அவ்வளோவா பேசுறது கிடையாது. அவர் அடி வாங்கினதுனால காயமாச்சு. ஸோ அந்த காயத்தினால தான் அவருக்கு தழும்பு. உயிரோடு எத்திக்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு பியூட்டிஃபுல் இயேசுவை எரிஞ்சிருக்கலாம். தழும்புகளோடு இருந்துச்சாங்கன்னா அவர் வந்து அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறார். இப்போ வந்து அந்த 39 அடி சாட்டையில் அடிக்கும் போதும் 39 தழும்பு இருந்திருக்கும். அல்லது ஒருவேளை வந்து ஒவ்வொரு சாட்டையில் அந்த கொக்கி மாதிரி வச்சுருப்பாங்க. எத்தனை கொக்கி ஒரு சாட்டை எதில் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இப்போ எத்தனை 7 7 × 37 39 பார்த்துக்கோங்க. 39 × 7 அவ்வளோ காயங்களையும் பட்டார். அது போக கையில் ஆணி, காலில் ஆணி, தலையில் கிரீடம். ஸோ இப்படி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும். இது வந்து உயிர்த்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. அதனால தோமா கூட அந்த தழும்பில் கைவெட்டலாம் பார்க்குறாரு. ஏன் எந்திச்சார் அப்படின்றதுக்கு ஒரே காரணம், எதுக்காக எந்திச்சார்? இதுதான் நன்மையில் முதல் நன்மை. நோய், இந்த காலத்தில் நோய் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ முதல் நம்பிக்கை எது மேலே வரணும்? தழும்புகள் மேலே வரணும். அந்த தழும்புகளோடு அவர் எந்திச்சதுக்கு காரணம் நம்மளுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அது மேலே நம்பிக்கை வர்றது கஷ்டம். சில நேரத்தில் வந்து நம்பிக்கை இந்த காலத்தில் ஏன் வர்றது கஷ்டமாக இருக்குது? சோதனை எப்படி வருது? இந்த காலத்தில் தழும்பை நம்புறது கஷ்டமாக இருக்குது சபைக்கு. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஏன் சோதனை அல்லது ஏன் சந்தேகம், ஏன் தழும்பை நம்புறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது? அவங்களோட விசுவாசத்தை சொல்லி ஏன் சோதனை அனுபவிக்கணும், அப்பதான் அதுல நம்பிக்கை வரும். ஓகே. இல்லைன்னா நமக்கு ஒரு தியரி மாதிரி தெரியுது. தழும்புன்றது வந்து ஒரு வசனம், நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான் தெரியாது. ஆனால் எங்கேயே நம்ம டேஸ்ட் பார்த்துருந்தோம் அப்படின்னா சொல்கிற மாதிரி இந்த தழும்பை நம்பியிருக்கோம், தழும்புனால எனக்கு இந்த சுகம் கிடைச்சிது, அந்த டேஸ்ட் பார்த்துருந்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது, அடுத்த ஒரு நோய் வரும்போது தழும்பை நம்புறது. எனக்கு இந்த காலில் சரியானதுல இருந்து அடுத்தடுத்து அது மேல நம்பிக்கை. அப்போ ஒவ்வொரு நோய் வருது தான், வரலன்னு சொல்லலை. அவரோட ரத்தம் தான் இருக்கு, அவரோட சரீரம் தான் இருக்கு, அந்த நினைப்பு வரும்போது அது போயிருது. போன வாரம் கூட கிட்னி ஸ்டோன்னு சொல்லி அவர் வரல. அப்போ கம்யூனியன் அவருக்கு வந்து கம்யூனியன் கொடுக்குற பொசிஷன்லயும் டேனி இருக்கிறாரு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு அங்க அவருக்காக நான் கம்யூனியன், அப்ப நாங்க 2 பேரும் ஒரே சரீரம் அப்படின்னா உங்க ரத்தம் தான் எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன் நான் போறதுக்குள்ள அவர் விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராபோஜனம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன ஸ்பாட்டுக்கு நான் போனோடனே கல் போயிடுச்சு, யூரின்ல போயிடுச்சு எல்லாமே. அப்போ அதை இந்த வாரம் சாட்சி சொல்லணும் போயிட்டு. அதை நம்பும் போது அது போயிடுது. அது அந்த விசுவாசம் தான். ஆனால் அந்த விசுவாசம் வர்றதுக்கு தடையா, அதான் டீச்சர் சொன்ன சோதனை. இந்த விசுவாசம் வர்றதுக்கு தடையா இதெல்லாம் இருக்குது நமக்கு. இது கொஞ்சம் முக்கியமான சத்தியம். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. தழும்ப விசுவாசிக்கிறதுக்கு தடையா சோதனை மாதிரி வருது. எதெல்லாம் வருது? எது எப்படி தடையா வருது? சந்தேகம். ஓகே, இது நடக்குமா நடக்காத, இது வெறும் வசனம் தானே, அல்லது உயிரோடு எந்திக்கும் போது தழும்புகளோடு எந்திச்சார்ன்றதை நம்ம அதிகமாக தியானிக்கிறது இல்லை. மேலோட்டமாக ஒரு இதை வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு வல்லமை இருக்குது, அந்த தழும்பில் வந்து ஒரு வல்லமை இருக்குன்றதை வந்து நம்ம அதிகமாக தியானிக்கிறது இல்லை. வேறு ரிசர்ச்சுக்கு என்ன தோணுது? சோதனை எப்படிலாம் வருது? இது இந்த தழும்பை விசுவாசிக்க முடியாதபடி வர்ற சோதனை. ஏன்னா இது நன்மைன்னு சொல்கிறோம், சரீரத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து ஒரு நன்மைன்னு சொல்கிறோம். இயேசுடைய தழும்புகள் மூலமாக வியாதியை குணப்படுத்துறதுக்கு தேவனே ஏற்படுத்தி வைத்த ஒரு சோர்ஸ். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு மருந்து மாதிரி அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஆனால் அது விசுவாசிகளே நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது ஏன்? டெக்னாலஜி அந்த வருமானம் பார்க்குறது. ஏன்னா நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் கூடிடுச்சு மருந்து. இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இருந்திருக்கும், சில மருந்துகள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து கூடிடுச்சு. மனுஷனுக்கு வந்து இது வந்து சில சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து ஒரு இந்தியாவில் 30 வயசு தான், வெளிநாட்டில் ஒரு 40 வயசு இருந்துச்சு. ஆனால் இப்போ மருத்துவம் வளர்ந்ததுக்கப்புறம் மனுஷனுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து இந்தியாவில் 60 ஆயிடுச்சு, வெளிநாட்டிலலாம் 70 கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு உண்மை தான். மருத்துவத்தில் வந்து உண்மை இல்லைன்னா கிடையாது, உண்மை தான். ஆனால் நமக்கு எது பெருசாக தோணுது நம்ம மனசில்? இப்போ வந்து மருத்துவமாக தழும்புகளான்னு வச்சு பார்க்கும்போது மருத்துவம் பெருசாக தோணுது. ஸோ அதனால தான் இது வந்து தடையாக இருக்குது. சோதனை என்னென்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ நிறைய நேரத்தில் வந்து புரிய வைக்கிறது கஷ்டம். இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, மருத்துவமே தேவையில்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து விசுவாசம் வளர்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், மருந்து எடுத்துக்கலாம். மருத்துவத்தில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வளரணும் அப்படின்றத முக்கியம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால இப்போ கணவனுக்காகவே மனைவியுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இது வந்து சில நேரத்தில் நமக்கு புரியிற கஷ்டம். இது வந்து நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் தான். அவர் மூலமாக நிறைய குணமாக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து குழந்தைலாம் பிறந்திருக்குது. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி விசுவாசத்தினால யாருக்காவது பல் முளைச்சிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. முளைச்சிக்குமா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு? சில நேரத்தில் நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு போகுது. நம்ம அந்த நம்பிக்கை வந்து கூடணும் அப்படின்னா நம்ம எதை நம்ம தியானிக்கணும்? அப்போ இது விசுவாசிகளுக்கு புரியுது, மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ருசி பார்ப்பாங்க. சில நேரத்துலலாம் ருசி பார்த்து வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சாட்சி சொன்னவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வீட்டில் மொத்தம் 9 பிள்ளைங்க. அதில் 7 பேர் செத்துட்டாங்க. வரிசையாக செத்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த குடும்பம் தான் செத்துட்டு கடைசியில் இவருக்கு எப்படியோ இயேசுவை கண்டுபிடிச்சி போகும்போது இவர் தப்பிச்சிட்டாரு. அவர் மூலம் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளே வந்து சில காரியங்களில் வந்து வளரல. நான் பேசும்போது பார்க்கும்போது விசுவாசத்தில் அவர் வளர்ச்சி இல்லை அப்படின்றது உணர முடிஞ்சு. அவர் ஒரு 70 வயசு இந்த சாட்சி சொல்லிட்டு ஒரு வருஷத்துலேயே இறந்துறாரு. அவர் சொல்லும்போது வந்து இந்த மருத்துவம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு. விசுவாசம் வளர்றதுக்கு என்ன செய்யணும்? வசனம். என்ன மாதிரி வசனத்தை நீங்கள் தியானிக்கணும்? இயேசுடைய தலைமுறைக்கு எப்படிலாம் வல்லமை இருக்கின்றதை நீங்கள் எப்படி தியானிக்கலாம்? இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறது நல்லது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணது வந்து லாசருடைய வாழ்க்கையில் செத்து போச்சு. இதை நீங்கள் தியானிச்சிங்களா என்னன்னு தெரியல. நான் வியாதியில் இருக்கிறதுனால அடிக்கடி தியானிக்கிறது வழக்கம். லாசர் செத்து 4 நாள் ஆச்சு. இவர் சோமலாம் இருக்கும்போதே கூப்பிட்றாங்க, அக்காவும் தங்கச்சி கூப்பிட்றாங்க. ஆனால் இவர் போகல. இவர் போகாததுக்கும் காரணம் சொல்கிறார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி செத்தாச்சு, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. ஆனால் இயேசு போய் லாசருவே வெளியில் வந்து கூப்பிட்றாரு. இது இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியும், நம்மளுக்கு செய்யலாம். ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன? இதுக்கும் தலைமுறைக்கு இருந்து இயேசு வந்து அந்த மரணத்தை சுமந்தார். லாசருக்கு வந்து வியாதியை சுமந்தார். இதெல்லாம் வந்து உள்ளே அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? 4 நாளில் நார ஆரம்பிச்சிச்சு உடம்பு. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த இயேசுடைய தலைமுறைக்குள்ள வல்லமை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது நமக்கு புரியணும். எல்லாமே அழுகி கெட்ட வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த தலைமுறை வல்லமை என்ன செய்ய முடியும்? புதுசாக உருவாக்க முடியுது. அந்த சதையை உருவாக்க முடியுது, நரம்பு உருவாக்க முடியுது, எலும்புகள் எல்லாம் உருவாக்க முடியுது. அப்படியே அவனை வர வைக்க முடியுது. ஸோ இதை வந்து நம்ம இது வந்து உலக பிரகாரமாக உள்ளவங்களுக்கு வந்து இது சும்மா கட்டுக்கிறது. ஆனால் நம்ம வந்து அந்த வல்லமையை தியானிக்கும் போது தான் நமக்கு புரியும். சில நேரத்தில் வந்து நம்ம படுறக்கூடிய பாடுகள் வந்து பெருசாக தெரியும். என் வாழ்க்கையில் வந்துருக்கு. எனக்கு வந்து வியாதி பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் அதோட பெருசாக அவர் செஞ்சுருக்கிறார். லாசரை தியானிச்சிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது? இதுதான் வந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசு உயிரோடு எந்திக்கும் போது தலைமுறை எந்திக்கிறார். இந்த லாசருடைய சாம்பிள் வந்து அந்த உயிர்த்தெழுதலுக்கு இந்த அளவுக்கு வல்லமை. நாம் வந்து ஒரு நாள் சாக போகிறோம், நம்மளும் அடக்கம் பண்ண போகிறாங்க, உடம்பு ஒன்றுமையெல்லாம் போகுது. ஆனால் நம்மளும் உயிரோடு எந்திப்போம். அந்த நம்பிக்கை உருவாக்குறது அதெல்லாம் செய்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் வயசாயிடுச்சு, வாய்ப்பு இல்லை, கர்ப்பம் செத்து போச்சு. இப்போ உள்ள டெஸ்ட்டு எங்கே போய் டெஸ்ட்டு பண்ணாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க வயிற்றில் ஈசாக்கு உருவாகிறாரு. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்து ஆபிரகாமுக்கு புரிய வைக்கிறார் ஆண்டு. இது மாதிரி ஸோ நமக்கு வந்து வியாதிகள் வரும். ஆனால் வியாதிகள் மூலமாக நம்ம எதை புரிய வைக்கிறான்றதான் முக்கியம். இந்த இடத்துல விசுவாசிகளுக்கு வியாதிகள் வரும், வியாதியை ஜெயிக்க முடியும். ஆனால் முக்கியமாக இந்த வியாதிகளை ஜெயிக்கிறது மூலமாக எதை புரிய வைக்கிறார் அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம புரியணும் அப்படின்றது. இப்போ எங்கெல்லாம் செத்து இருக்குது அங்கே அவருடைய உயிர் வந்து இதை செய்யுது. இப்போ நம்ம எங்கேயாவது டேஸ்ட் பார்த்தது, இப்போ உங்களுக்கு காலில் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் டானிக்கிறதுல கல்லில் பார்த்தீங்க, அடுத்து இதோட பெருசாக அது வந்தால் கூட அன்றைக்கி செஞ்சார் தானே. இப்போ எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 4 வருஷம் ஆச்சு, உண்மை மருந்து சாப்பிட்றதுனால ஆண்டவர் வாழ வைக்கிறார். இப்போ உள்ளே என்ன வேலை செய்யுது? இப்போ நான் மருந்துலேயும் இல்லை, 4 வருஷம் ஆச்சு. ஹார்ட்டுக்கு மாத்திரை டெய்லி சாப்பிடணும், சுகருக்கு சாப்பிடணும், மற்ற இதுக்கெல்லாம் எனக்கும் சாப்பிடணும். ஆனால் 4 வருஷமாக வாழ்கிறேன் அப்படின்னா எதை புரிய வைக்கிறாரு என்கிட்ட?
இயேசுவின் தழும்பு செய்த நம்பிக்கை. அந்த தழும்புகளின் வல்லமையை புரிய வைக்கிறாரு, அந்த உயிர்த்தலின் வல்லமையை புரிய வைக்கிறாரு. ஸோ இது வர 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 தான் நமக்கு அந்த கடைசி நாளில் ஒரு நாள் உயிரோடு எந்திரிக்க போகிறோம்னு பாருங்கள். அவங்களுக்கு லாசர் வீட்டில் நடந்த சம்பவம் அதுதான். அவர் வந்து உயிரோடு எந்திக்கிறதுக்கு முன்னாடி இதை காட்டி கொடுக்குறாரு. இது பேசும்போது ஒன்று ஞாபகம் வருது. அந்த 1000 வருட அரசாட்சி கன்வென்ஷன் எடுத்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, ஆவியில வந்து நம்ம எந்த அளவுக்கு பலப்பட்டு அந்த நம்பிக்கையில் இருக்கிறோமோ அந்த ஆவிக்குரிய அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும் அப்படின்னு. இல்லாட்டினா ஆண்டு வருகையில் வந்து அந்த எக்கால சத்தத்தை கேட்கவே தூங்குற மாதிரி இருக்குன்றது தான். அந்த ஆவியில் இருக்கிற உயிர் அதை தான் குறிக்குது. ஆவியில் வந்து நம்ம இப்போவும் அது எல்லாருக்கும் கேட்காது. இப்போ வந்து எக்கால சத்தம் கேட்க தான் போகுது, ஆனால் தூங்குறவங்களுக்கு அது கேட்காது. அதனால தான் பாஸ் சொல்லும்போது வந்து திருடனை பற்றி வேறு மாதிரி சொன்னார். திருடன் பிடிக்கிட்டு போகிற மாதிரி. இந்த திருடன் வர்ற மாதிரி யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த தூங்குறவங்களுக்கு இருக்க காசு. ஆவியில் தூங்குறவங்க அல்லது ஆவியில் வந்து இது இந்த அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு. ஸோ இந்த ஆவியில் வந்து உயிரோடு இருக்கிறது தான் அது பிடிக்குது. இது வந்து ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில ஒரு போராட்டம் மனசில் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆசீர்வாதம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவிக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, உடம்புக்கும் ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு. இடையில தான் இருக்கிறது மனசு. அந்த ஆத்மான்றது வந்து ரெண்டுக்கு இடையில இருக்குது. இந்த மனசு வந்து உலகத்தோடையும் ஒட்டிகிட்டு இருக்கும், ஆவியோடு அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ இந்த மனசை வந்து நீங்கள் மறுரூபம் இயேசு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா முழுக்க ஆயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோதனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் அப்பப்போ ஆடும். பேதருக்கு வந்து அந்த சோதனையில் வந்து தோற்ற காரணம் உலகத்தோடு இருந்த அவருக்கு நட்பு அந்த நேரத்தில். ஆனால் அவருடைய மரண நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே இல்லை. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அவர் ஆவியில் வந்து ஃபுல்லாக உயிரோடு இருக்கிறாரு, அல்லது மனசு முழுக்க முழுக்க மர்வம் ஆயிடுச்சு. இந்த உலகத்தை பற்றி சிந்தனையே இல்லை. நீ எப்படி கொண்டாடினா நானும் ஒரு நாள் செஞ்ச மாதிரி நான் எந்திரிக்க போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஆவியில் வந்து மாறுறதை பார்க்குறோம். இது வந்து அந்த ஆவியில் உள்ள அந்த ஆசீர்வாதம் தான் உடம்புக்கு வருது. ஸோ இந்த போராட்டம் வந்து மனசில் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சோதனைன்றது வந்து சொல்லும்போது மனசு வந்து ஒன்று இந்த பக்கம் மருந்து சரியா அல்லது இந்த பக்கம் தழும்பு சரியா. இப்போ இந்த போராட்டத்தில் எது ஜெயிக்கணும்? நீங்கள் சின்ன சின்னதாக வரும்போது வந்து இந்த தழும்பை ருசி பார்த்தா தான் வியாதி ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனைனால நம்ம வந்து இதை சுவிசேஷமாக சொல்லும்போது, அதனால தான் ஆண்டவர் வந்து நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது போங்க, பேய்களை விரட்டுங்க, நோய்களை குணமாக்குங்க, தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தில் இது 3 முக்கியம். பேய்க்கும் நோய்க்கும் கனெக்ஷன் இருக்குது. சில நேரத்தில் நோயை பேய் விரட்டும் போது நோய் போயிடுது, சில நேரத்தில் நோயை குணமாக்கும் போது பேயும் ஓடி போகுது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து சுவிசேஷத்தில் ரொம்ப முக்கியமானது. நம்மளும் தலைமுறைகளை ருசி பார்த்தா தான் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல முடியும். நாங்கள் அன்றைக்கி அந்த குழந்தை படிச்சுட்டு அன்றைக்கி அந்த டீச்சர் அவங்க வந்திருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப டல்லாக தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்லும்போது நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது அப்படின்னாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுது வழக்கம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு மட்டும் அப்படின்னா சரி நான் ஒரு டாக்டரை பார்த்துட்டு என் உடம்பு பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு போயிடலாம். ஆனால் என்னை கொண்டு ஒரு ஊழியம் இருக்குது, நான் வந்து அந்த ஊழியம் செய்யணுமே, அதுக்காக தான் நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஆண்டவர் இன்றைக்கி 4 வருஷமாக அந்த உயிர் போகாதவர்களாம் அவருடைய கிரேஸ் அந்த தழும்பு பார்த்துட்ருக்குது. ஆனால் முழு வியாதியிலேருந்து விடுதலை ஆகலை, அதையும் புரிய வைக்கிறார். ஸோ அதில் வந்து ஏன் இது இழுக்குது, இந்த மாதிரி 4 வருஷமாக ஏன் இழுத்துட்டு இருக்கு? ஆண்டவர் என்ன சொன்னார், 2 நாளைக்கு பின்பு இருப்பேன், 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்புவேன்றது எனக்கு வாக்குத்தத்தம் நான் 2011 ஜெபிக்கும்போது. ஆனால் இது ஏன் இழுக்குது அப்படின்னா நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். இந்த சும்மா இல்லை. இப்போ லாஸ்ட் வீட்டுக்கு 4 நாள் போகலை, ஒரு வாரம் கழிச்சு போகிறாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அன்றைக்கி போயிருந்தால் வேறு, இன்றைக்கி போனால் லேட்டாக நடந்தால் வேறு. இந்த மாதிரி ஆண்டவருக்கு திட்டங்கள். இப்போ அந்த அக்காட்ட சொல்லும்போது சொன்னேன், எனக்கு வந்து ஒரு ஊழியம் வச்சுருக்கிறேன், அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் அதை அனுபவிக்கணும், எனக்கு அந்த வரமும் வேணும், குணமாக்குற வரமும் வேணும். நம்ம சுவிசேஷத்தை பற்றி பேசும்போது வெறும் வார்த்தை மட்டும் போனால் பத்தாது. நம்ம வார்த்தையை சொல்லும்போது கூட என்ன செய்யணும், ஆவியானவர் கிரியை செஞ்சு இது உண்மை தான், இவங்க சொல்கிறது உண்மைதான்னு சொல்லி அங்கே ஒரு குணமாக்குதலை ஆண்டவர் செய்யணும். செஞ்சால் தான் அந்த சுவிசேஷம் நிறையும். ஸோ இதுதான் நம்ம சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் பார்க்குறோம். வேறு வியாதி ரொம்ப முக்கியம், வியாதியில் கிடைக்கிற குணம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு விசுவாசத்தில் நமக்கு போராட்டம் இருக்குது. அது மனசு வந்து போராட்டம், இந்த பக்கமாக அந்த பக்கமாக. பெருசாக நம்ம நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆபிரகாம் அதிகமாக தியானிக்கணும், அவங்க கற்பத்தில் எப்படி வந்திருக்கும் அப்படின்றத தியானிக்கணும், லாசரை நீங்கள் தியானிக்கணும். பெருசாக ஆண்டவர் செஞ்சது நம்ம தியானிக்கும் போது இதெல்லாம் சின்னதாக தோணும். நான் இப்போ காலையில் உட்காந்து கூட தியானிச்சுட்டு இருக்கும்போது தாவீது வந்து கோலியாத்தை மீட் பண்ண போகிறார். கோலியாத்து வந்து தாவீதுடைய அண்ணன்மாரெல்லாம் 7 பேருமே பெரிய போர் வீரர்கள். ஆனால் அவங்களே கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் தாவீதுக்கு பயம் இல்லை.
ஏன் பயம் இல்லை? சில நேரத்தில் வியாதி அல்லது பிரச்சனைகள் வந்து பெருசாக தெரியும், கோலியாத் மாதிரி. இதெல்லாம் நீங்கள் சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டியது. ஏன்னா வந்து இப்போ தாவீது சவுல்கிட்ட சொல்லும்போது வந்து அந்த அதுக்கு முன்னாடி வந்து அவர் கரடி பண்ணியிருப்பாரு, சிங்கத்தை பண்ணியிருப்பாரு. ஒன்று டேஸ்ட் பார்த்துருக்கிறார். அவர் வந்து கரடியை கொல்லும் போதும் யாரை சொல்லி கொண்டிருக்காரு? தாம் பலத்தில் கிடையாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். அந்த யெகோவா தேவனை பேரை சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அதுதான் அது மறைஞ்சிருக்கிற ஒரு சத்தியம். இந்த கரடியை கொல்லும் போதும் தாவீது வந்து சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். ஆனால் யெகோவா தேவன் பேரை சொல்லி அந்த கரடியை அடிச்சிருக்கிறாரு, மற்ற மிருகங்களை கொண்டு இருக்கிறார். அது ஒன்று அவர் டேஸ்ட் பார்த்தது. வேற கோலியாத்தை வந்து சொல்றாரு, வந்து என்னுடைய தேவனுடைய பேர் சொல்லுவாங்க, பட்டயத்தோடு இட்டு வருவது அந்த நாமத்தினால வர அந்த நாமத்தை பற்றி அவர் டேஸ்ட் பார்த்தேன். இப்போ நமக்கும் அந்த யெகோவா ராஃபா, நோய் அப்படின்னாலே ஒன்று தழும்பு, இன்னொன்று ராஃபான்ற நாமம். இந்த ராஃபான்ற நாமத்தை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம தியானிக்கும் போது வரும். வேற இப்போ உங்கள் முன்னாடி எது கோலியாத்தாக இருக்குதோ அந்த கோலியாத்தை வந்து நீங்கள் வந்து வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கு வந்து தாவீதுக்கு இருந்த ஒரு இது வேணும். ஸோ இதுதான் விசுவாசத்தில் வளருன்னு சொல்லி பார்க்குறேன். அவர் ஆடு மேய்ச்சா கூட உள்ள விசுவாசம் வளர்ந்துருக்குது தாவீதுக்கு. இந்த மோஸ்ட்டுமே வேர்ல்டே வந்து இந்த நோயில தான் ஸ்டக் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. பாடியில ஏதாவது வந்துருச்சுன்னா ஏன்னா அப்படியே இது வந்த உடனே தான் அடுத்து இது வந்து யாரால் முடியும்னு தேடுறாங்க. ஒன்று மருத்துவத்தால் முடியுமான்னு தேடுறாங்க, தப்பு இல்லை மருத்துவத்தால். ஆனால் மோஸ்ட்லி எங்கே போயிடறாங்கன்னா வேறு ஏதாவது தெய்வங்கள் மூலமாக நடக்குமா அப்படின்றது தான் நிறைய பேர் போகிறாங்க. பரிகாரம். ஸோ எதனால வந்துச்சு, ஒருத்தர் ஒரு காரியங்கள் சொல்கிறாங்க, ஒரு ஜோசியிட்ட போய் கேட்குறாங்க, அவங்க இதை சொல்கிறான் அதை சொல்கிறான். ஸோ அதுதான் வந்து சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. இதை பயன்படுத்தி வெளியில் கொண்டு போகிறது. மருத்துவத்துக்கு போகிறது வந்து தப்பாக ஆண்டவர் பார்க்கல, ஆனால் அதில் விசுவாசம் வளரணும். நிறைய பேருமே நல்லா ஜெபிக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுமே ஒரு நோய் ஏதாவது வந்துருச்சுன்னா எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி அந்த இதுக்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் ஜெபிக்கிறது அதெல்லாமே கம்மியாயிடுது. அந்த யோசனையிலேயே ஆமாம், மைண்டை வந்து அது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறது. எனக்கும் அது நடக்குது. சில நேரத்தில் வந்து அது அந்த வியாதி வந்து நம்ம மைண்டை ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த தாவீதுடைய அண்ணன்மாருக்கெல்லாம் கோலியாத்து தினசரி வந்து பேசிகிட்டே இருக்கான். பேச அவன் உடம்பை பார்க்குறாங்க, அவன் பேச்சை பார்க்குறாங்க. பார்த்து இவங்களுக்குள்ள அது ஒரு நாளில் நடந்த சம்பவம் கிடையாது. இதுதான் அந்த வியாதியில் நம்ம சொல்கிற காரியங்கள் தான். அதை கேட்க இவங்களுக்கு வந்து அவன் பெருசாகிடலாம், இவங்க சின்னதாகிடுறாங்க. இப்போ கோலியாத்து ரொம்ப பெருசாகிடலாம், இவங்க சின்னதாகிடுறாங்க. ஆனால் இவன் ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு மேய்க்கும் போது கோலியாத்து தினசரி கேட்குறதெல்லாம் பார்க்கல. சும்மா வரும்போது நடக்குது, ஒரு தடவை நடக்குது. அப்போது ஒரு காரியத்தை கேட்குறாரு தாவீது, இவனை கொண்டா என்ன கொடுப்பாரா ராஜா? பொண்ணை கொடுப்பாரான். இவனுக்கு அதுக்கு ஆசை வருது. அப்போ வந்து அவன் அதுக்கப்புறம் தியானித்தது வந்து அதிகமாக வந்து அவன் கூட தேவன் இருந்து நல்லா அந்த கரடியை கொன்னது மற்ற காரியங்களை தியானிக்கும் போது தான் யார் சிறுசாகிறார்? கோலியாத்து வந்து ஒரு மனசில் சிறுதாங்க. ஸோ இதுதான் வந்து மனசில் இந்த மனம் மறுரூபமாகிறது. மனசில் தான் எல்லாமே இருக்குது. இந்த உடம்புல கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்கும் ஆவியில் சில நேரத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆவியில் தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா லாசர் எழுப்புனாரே, நார்ன உடம்பை உயிர் கொண்டு வந்தாரே, ஆபிரகாம் சாராவுக்கு செத்த கற்பத்தை உயிர்ப்பித்து ஈசாக்கு கொடுத்தாரே, அப்படிலாம் தியானிக்கும் போது நமக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தியானிச்சிங்க அப்படின்னா அந்த வியாதியை பற்றியோ பிரச்சனையை பற்றியோ நீங்கள் தியானிக்க பார்த்தீங்கன்னா அது பெருசாகிடும், இது சின்னதாகிடும். அந்த வலி முக்கியமாக அந்த வலியோ வேதனையோ வரும்போது கூட அந்த வரும்போது தான் அதுதான் சோதனைன்றது. ஸோ அது வரும்போது சின்னதாக. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கோலியாத்தை வேறு மாதிரி பார்க்கணும். ஸோ நம்ம வியாதி வேறு மாதிரி பார்க்கணும். அதை சின்னதாக்கணும். சின்னதாக ஆக்குறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் வசனங்களை தியானிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேதத்தில் உள்ள அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு தியானிக்கணும். இது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி. இப்போது வசந்தி கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். ஒரு குஷ்டரோகி பார்க்கும்போது நல்லா ஆச்சரியமாக இருந்துச்சு. குஷ்டரோகி வர்றான், இயேசு வர்றாரு, தொடுறாரு, தொட்டோன்னே அப்படியே உடம்பு. இது உண்மையிலே நடந்த சம்பவம். நம்ம வந்து வசனத்தில் பார்க்கும்போது குஷ்டரோகி தொடுறாரு, உடம்பெல்லாம் அப்படி இதாக மாறிடுது. இப்போ இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது தான் தெரியும் இந்த வியாதி, இந்த குஷ்டரோகத்தையும் அவர் சுமந்தார். இப்போ உலகத்தில் வந்து டாக்டர் சொல்லுவாங்க இது எத்தனையோ வகையான நோய்ன்னு சொல்லி, அத்தனை நோயும் அவர் சுமந்தார். சுமந்ததுனால தான் அவருக்கு உடம்புல காயம் ஏற்பட்டுச்சு. சுமந்ததுனால தான் அவருக்கு தழும்புகளோட உயிர் தெளிகிறார். ஸோ இது வந்து ஒரு சும்மா கிடையாது. ஸோ நம்ம தியானிக்கும் போது அதுக்குள்ளே இருக்குது, அந்த தழும்புகளில் நமக்கு ஒரு வளம் இருக்குது, ஒரு மருந்து இருக்குது, மருத்துவம் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியும் போதும். இது வந்து சபைகளே இல்லாததுனால இன்றைக்கி சபைகளே பெருசாகிடுச்சு. நாங்கள் ஒரு கேரளாவில் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் தங்கிட்டு மறுநாள் ஆராதனைக்கு போகிறோம்.
அப்போது போகும்போது நடந்தே போகிறோம், பக்கத்தில் இருக்க சர்ச். இப்போ அந்த ஐயா என்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு, இந்த மாதிரி எங்கள் சர்ச்சில் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கிட்டாங்க, இனிமேல் வந்து யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வாடகைக்கு ஆம்புலன்ஸுக்கு வாடகை கொடுக்க வேண்டாம். சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ எந்த சர்ச்சில் வந்து உடம்பு சரியில்லைன்னா காசு கொடுப்பாங்க, எந்த சர்ச்சில் உடம்பு சரியில்லைன்னா வந்து கவனிப்பாங்க அல்லது ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எது மட்டமாயிடுச்சு? இப்போ வசனமும் மட்டமாயிடுச்சு, தழும்புகளும் மட்டமாயிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம கோலியாத்தை வந்து கோலியாத்து மாதிரி பார்க்குறோம், ராட்சசனாக பார்க்குறோம், வியாதியை வந்து ராட்சசனாக பார்க்குறோம். ஸோ இது வந்து மனசில் மறுரூபம் பார்க்கும்போது கிடைக்காது. சரி, உடம்புக்கு வேறு என்ன ஆசீர்வாதம் இருக்குது? சரீரத்துக்கு வியாதியிலேருந்து போனோம் வேறு. ஏன் வியாதி இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நல்ல பிஸ்னஸில் ஒன்று மெடிக்கல் தான். எங்கே போனாலும் வேலை வாய்ப்பும் மெடிக்கல் தான் கிடைக்கிது, நல்ல பிஸ்னஸும் மெடிக்கல் தான். அதை வச்சுட்டு நிறைய பேர், நான் அந்த அக்காட்ட சொல்லும்போது சொன்னேன், நான் டாக்டரை போகிறது பற்றி தப்பு இல்லை, நான் போயிட்டு ஒரு மாதத்துக்கு மருந்து வாங்குகிறேன் அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ஆனால் அடுத்த மாதம் நம்ம வந்து கால் அடிப்படுது, போய் கட்டு போடுறோம், அவங்க ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கால் சரியாயிடுது. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்னா நம்ம எடுக்கிற தப்பே கிடையாது. சரி, நான் அடுத்த மாதம் அவங்கள போய் பார்க்கணும், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, இப்போ கடைசியில் என் மனசு எங்கே போகுது? இதெல்லாம் நான் ஆஸ்பத்திரியில் போய் தியானிச்சு சொல்கிறேன். நான் கடைசியில் என் மனசு மறுரூபமாகுதா வேறு ரூபமாகுதா? இப்போ மாதம் அவங்கள பார்க்கணும், மாதம் அவங்க சொல்கிறாங்களோ கேட்கணும், அவங்க சாப்பிட்றது சொல்கிறவங்க கேட்கணும், அப்புறம் நடக்கிறத பற்றி சொல்லுவாங்க கேட்கணும், அப்புறம் மருந்து நீங்கள் சரியாக இந்த மாதிரி என் மனசு கிட்டத்தட்ட அவங்க சொல்லுக்கு போயிருக்கு. புரியுது நான் சொல்ல வருது? அந்த ஒரு பாண்டேஜ்னு சொன்னேன், அக்காட்ட சொல்லுங்க பார்த்தேன். நான் போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க தப்பு இல்லை, ஆனால் அடுத்த மாதம் நான் அவங்கள விட்டு தப்பிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் அந்த டாக்டரோட சேர்ந்து தான் வாழணும் என் வாழ்க்கை. ஸோ இது வந்து சில வியாதிகளுக்குள்ள ஒரு காரியம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும், இது மூலமாக சாத்தா என்ன பண்ணுறான்? நம்மளை கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கிறான்? ஒப்படைக்கிறான். ஸோ இது வேண்டாம், இது வந்து மனசு இறக்குது, மனசில் ஓடுனதுனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம். இது வந்து சபையில் உள்ள ஒரு பெரிய சத்தியம். சரீரத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நமக்கான போராட்டம். எனக்கு வந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டா தான் நீ சொல்லிக் கொடுக்க முடியும். இது மாத்திரம் இல்லை, நானும் தழும்புகளில் உள்ள சுகத்தை அனுபவித்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு வந்து கால் வலி வருது, 2-3 வருஷம் ஆச்சு கால் வலி வருது, தீரலை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நடக்க பண்ணுது. ஆனால் வலி வர 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 இது நடக்குமா? வயசும் 60 ஆக போகுது, இனிமேல் இப்படி வயசாக போகுது, கால் இப்படி தான் இருக்கும். இது மாதிரி உள்ளே பேசுகிறது யார்? இயற்கையும் பேசும், சாத்தானும் பேசும். அது வந்து பெருசாக. ஸோ அது பெருசாகும்போது என்னால் அந்த மிராக்கிள் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த சரீரத்தில் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். இது வந்து சபையில் சொல்லிக் கொடுக்கணும். அதேமாதிரி நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது தழும்புகளை சொல்லி ஜெபிக்கும்போது குணமாகும். இப்போ இயேசுடைய தழும்புகளில் இது இயேசு உங்களுக்கு கிடைச்சதிலே பெரிய பிளஸ்ஸிங் வந்து இயேசுடைய தழும்புகளில் சொல்லணும். வியாதியஸ்தனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா இயேசுடைய தழும்பு தான். அதை வந்து அவன் மனசில் உருவாக்கணும். முதல்ல உருவாகாது. நம்ம முதல்ல சொல்லும்போது நம்ம விசுவாசத்தோடு குணப்படுத்துறோம். எப்படி டேனிக்கு உங்கள் விசுவாசத்தோடு குணப்படுத்தினார். இப்போ டேனிக்கு இப்போ சரியாச்சு, இன்னொரு 10 வருஷம் கழித்து இதே இதெல்லாம் எடுபடாது. அவருக்கு விசுவாசம் வளரணும். ஏன்னா மனைவியுடைய விசுவாசம் அது வந்து இருக்குது, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒருத்தங்க போகிறோம், வியாதியஸ்தரை சந்திக்கிறோம், சொல்கிறோம், இயேசுடைய தழும்பை பற்றி பேசுகிறோம். நம்ம விசுவாசத்தில் அவருக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இந்த சுகம் வந்து அவங்க சர்ச்சுக்கு வந்துடுறாங்க, ஞானசனம் எடுத்துகிறாங்க, ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்பவும் பாஸ்டர் சார்ந்தோ நம்மளை சார்ந்தோ இருக்கக்கூடாது. அவங்க விசுவாசத்தில் வளரணுன்றதான் எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கணவனோ மனைவியோ ஒரு பசங்க பெரிய பிரச்சனை, அவர் பெரிய வியாதியில் குணப்படுத்துறது தான். அவர் பேசுகிறாரு, என் மனைவிக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை இருந்துச்சு, முதலேருந்து இருந்தது. ஆனால் 10 வருஷமாக என் விசுவாசத்தினால அவளுக்கு சுகம் கிடச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, மனைவிட்டையும் அந்த விசுவாசம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால அது நடக்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இந்த மாதிரி நம்ம விசுவாசத்தில் புதுசாக வரவங்களுக்கு வந்து ஏன் அற்புதங்கள் நிறைய நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டை கொடுக்குறாரு ஆண்டவர். நான் நல்லவன், எனக்கிட்ட இந்த வல்லமை இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுப்பார். அதனால் சுவிசேஷன் சொல்லும் போது நமக்கு அந்த வரமும் சேர்த்து வேணும். வியாதிகளை குணமாக்குகிற வரமும் சேர்த்து வேணும். கட்டாயம் அதை கொடுப்பாரு. எனக்கு நடந்திருக்கு. ஆண்டவர்
நடக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரீரத்துக்கு கிடைக்கிற மற்ற ஆசீர்வாதம் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம முடிக்கலாம். உடம்புக்கு வந்து குணமாக்குற ஆசீர்வாதம் மட்டும்தானா? வியாதி குணமாக்குற ஆசீர்வாதம் மட்டும்தானா உடம்புக்கு? உடம்பு பார்க்கும்போது வாழ்றதுக்கு ஃபினான்ஷியல் எல்லாமே. சரி, பண தேவைகள் கொடுக்குறாரா? சில உபதேசங்கள் இருக்குது வந்து நம்ம ஏழையாக இருந்தால் தான் ஆண்டவரோட சேர்ந்துருப்போம், பணம் வந்துட்டா அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இல்லை, நீங்கள் பணம் வந்தாலும் இருக்கலாம், ஆண்டவரோட சேர்ந்து இருக்கலாம். பொருளாதாரம் ஒன்று வந்து வியாதி மூலமாக பொருளாதாரமும் நசுக்கப்பட்டு போகுது. நான் எங்கேயோ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணேன். அவருக்கு ஒரு பெரிய தேவசத்தில் போயிருந்தப்போ அந்த குட் ஃப்ரைடே அந்த ஐயா ஜெபம் சோமலாம் வந்தார். அந்த வியாதி ஒரு பக்கம் வந்தால் கூட வியாதியில் போராடி இருக்கிற பணத்துக்கெல்லாம் விற்று செலவு பண்ணுறாங்க. அப்போ என்ன அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை? இப்போ பொருளாதாரமும் அதோடு சேர்ந்து போகுது. ஸோ வியாதி மாத்திரம் இல்லை, வியாதி இப்போ உள்ள நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா பல லட்சங்கள் சில வியாதிகள் போகுது. சிலர் வந்து குடும்பத்தில் இருக்க சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணுறாங்க. அங்கே என்ன வேணும்? அப்போது என்ன வேணும் நமக்கு? பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குதா உடம்புக்கு? ஆண்டவர் கொடுப்பாரா? நீங்கள் நற்செய்தி சொல்லும்போது எப்படி சொல்வீங்க? உங்களுடைய சிந்தைகள் என்ன? கிடைக்கும்னு எதிர்பார்த்து சொல்லக்கூடாது. கிடைக்குன்னு எதிர்பார்த்து சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லலாம்? ஓகே, மாற சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் ஆண்டவருக்கு எதாவது கொடுங்க, அப்போ திரும்ப கொடுப்பார் அப்படின்ற ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுப்பார். சரி, பொருளாதாரம்னு பார்க்கும்போது நம்மளும் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஆண்டவர், நான் கேட்ட கேள்வி வந்து பணம் நிறையா வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் விட்டு போயிடுவோம். அதெல்லாம் கிடையாது. அது வந்து அதுடைய அந்த வளர்ச்சியை பொறுத்தது, அவங்களுடைய அறிவு. ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, அதிகமாக கிடைச்சாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் மனநிறைவும் ஆண்டவருக்காக வாழ்றதுக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த பாடத்தை வந்து அவர் அப்போ அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. கற்றுக்கிறதுல தான் எல்லாமே கற்றுக்கொள்ளாமல் கிடச்சிது அப்படின்னு நம்ம இவர் வாழ்க்கையில் பார்க்குறோம். கோயம்புத்தூர் பாஸ்டர் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் இதில் பாடம் படிக்கலை. அவருக்கு நிறைய லட்சங்கள் வந்துச்சு. லட்சங்கள் வந்த உடனே அவர் வந்து ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு, என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதனால் அவர் போகிறதுக்கு காரணமும் அதுதான். ஒரு வேளை வந்து இந்தளவுக்கு வராமல் இருந்தால் போயிருப்பாரு அப்படின்னு தெரியல. நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அறிவு இல்லைன்னு சொல்லலாம். அந்த இது வரல. இப்போ ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அறிவு வரல. அல்லது ஆண்டவருக்கு எப்படி திரும்ப கொடுக்குறது, கொடுத்த உடனே எல்லாமே என்னோடதுன்ற மாதிரி வந்துடக்கூடாது. இது கொடுத்தது அவர், கொடுத்ததுக்கப்புறம் யாருடையது அது? இந்த பொருளாதாரத்தில் உள்ள முக்கிய சக்தி அதுதான். ஆண்டவர் வந்து எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறாரு, ஆனால் கொடுத்த உடனே அது 1,00,000 யார் ரூபான்றது கிடையாது. அவன் கொடுத்தாலும் அந்த 1,00,000 அவருடையது, அவருடையது தான். அப்போ அவற்றை கேட்டு தான் செலவு பண்ணணும். ஸோ இந்த புரிதல் வந்து ஊழியக்காரங்களுக்கோ அல்லது மற்ற விசுவாசிகளுக்கோ வந்தால் தான் பொருளாதாரம் வந்து நமக்கு வந்து ஸோ இது பணம் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பாடம் படித்து வந்தால் நிறைய பெற்ற குடும்பங்கள்லாம் பார்க்கும்போது யானை இதில் பார்க்கும்போது அவங்களுக்கு 40,000 50,000 சம்பளம் கிடைக்குது. ஆனால் அந்த 50,000 அழிவுக்கு தான் பயன்படுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த இது இல்லை, இந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, பிள்ளைகளுக்கு அதை பயன்படுத்தணும், எப்படி நல்ல பிள்ளைகளை செலவழிக்கணும்னு தெரியல. ஸோ அதனால் பணத்தோடு சேர்ந்து பாடமும் ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி பார்க்குறோம். சீக்கிரமாக சொல்லுவாங்க. நான் ஐஸ்வரனாக தான் கர்த்தரையாக சொல்லி மதுரையாக ஏழையாக இருந்தால் தரிதனாக இருந்தால் திருவி கர்த்தரை நாமத்தை ருசியாக இருக்கும். அந்த படி கலந்து ஓகே. பணத்தை வாங்கும்போது வந்துட்டு சொந்த சக்திக்கு செய்து சில காரியங்கள் மனசில் வைக்கலாம். எப்படி பணம் அதிகமாக வரும், சொந்த விருப்பத்துப்படி நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய. அதுதான் அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு பாடம் புரிஞ்சுக்கணும். வந்து 1000 ரூபா கிடைக்கும் போது ஆண்டவர் இதை கொடுத்தாரு. அந்த 1000 ரூபாயும் நமக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ரூபா நான் சம்பாதிச்சது அப்படின்னு வந்துடக்கூடாது. அதே மாதிரி 1,00,000 கிடைச்சாலும் இது நீங்கள் சின்னதில் படிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி செலவு பண்ணணுன்றதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அதனால தான் பவுல் சொல்லும்போது நிறைவாக இருக்கும்போதும் வாழ கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். இப்போ குறைவாக இருக்கும்போது வாழ கற்றுக்கொண்டார். குறைவாக இருக்கும்போது எப்படி வாழ்றது?
ஒன்றும் திருடக்கூடாது, அது வேறு, அது உலகத்தாருக்குரியது, நமக்கு அந்த இது வராது. குறைவாக இருக்கும்போது எப்படி வாழ்றது? ஏன் குறைவு அனுமதிக்கிறாரா தேவன்? ஏன் குறைவுகள்? நிறைய பிரச்சனை வந்து நிறைய ஊழியக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை குறைவு தான், போதுமானது இல்லை, அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு முடியலை. இதை வந்து அவர் எப்படி நச்சரிக்கையாக சொல்ல முடியும் அதில் இருக்கும்போது? ஒருத்தர் ஊழியக்காரர் சொல்லலாம், நம்முடைய ஆசை அதை பற்றி இருக்கும் ஒரு விஷயத்துல, அதனால அது குறைவு. நமக்கு மற்றவங்களுக்கு இருக்கிறது இறங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இச்சை தான் அந்த குறைவு வந்து நமக்கு சுட்டி மற்றவங்களோட நம்ம ஒப்பிடும்போது அந்த குறைவு நமக்கு குறைவு. ஆனால் வந்து நம்ம ஆவியான நிறைவுக்குள்ள என் வாழ்க்கை இதுக்குள்ளதான் அப்படின்னு தான் அந்த ஆண்டவர் அந்த ஆவியான எப்படி நடத்துகிறோம், அதுக்கு நம்ம விட்டு கொடுத்து வாழும்போது அந்த தாகம் வந்து தீர்க்கப்படுது. தாகத்துக்கு எல்லாமே பிரச்சனை இருக்கு. ஒன்று இது வந்து பிரச்சனை, மற்றவங்களோட பார்த்துட்டு நம்ம அது மூலமாக வாழ்றதுனால ஏற்படுகிற பிரச்சனை. ஆனால் உண்மையான தேவை இருக்குது. எனக்கு வந்து ஒரு குடும்பம், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது ஊழியக்காரனுக்கோ அல்லது விசுவாசிக்கோ உண்மையான ஒரு தேவை இருக்குது. அந்த இடத்துல அவங்க எப்படி வாழணும்? என்னை பொறுத்தவரைக்கு வந்து இப்போ நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சம் மைனஸ் பண்ணி, இப்போ ஒருத்தர் வந்து விலை அதிகமாக உருவாக்குறாங்க, அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய காசு இருக்கிறத அதை குறைவான விலையை வாங்கினேன். இப்போ எல்லாருமே நீங்கள் இருக்கிறத பற்றி பேசுகிறீங்க, நான் இல்லாத பற்றி பேசுகிறேன். இல்லை, தேவைக்கு இல்லை, அதில் தான் நம்ம சொல்கிறோம், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து பிரச்சனை இதுதான், இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு தெரியும், சிலர் படிச்சிருப்பாங்க, சிலர் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணி எங்கேயோ போய் மாட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வேறு பாடங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கும். நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னா, வந்து ஒரு வியாதியஸ்ட்டாக பார்க்கும்போது தழும்பு உங்களுக்கு இருக்குது, அதனால் குணமாக இருக்குது, நீங்கள் நம்புகின்றோம். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க. நம்ம நாடு அந்த மாதிரி வறுமையில் இருக்கவும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நற்செய்தி சொல்கிறோம். அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவோம்? நீங்கள் இருக்கிற வச்சு சமாளிங்கன்னு சொல்ல முடியாது, அல்லது வந்து ஆண்டவர் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்றதான் இப்போ நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் கேளுங்கன்னு தான் சொல்லிக் கொடுக்கணும், கேட்டு பெற வைக்கணும். நம்மளும் அவங்க கூட ஜெபம் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அவங்களோட தேவையில் இருக்கிறாங்க, அந்த பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்கு நாம் ஒரு இடத்துக்கு போயிடும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி கணவன் விட்டு போயிட்டாரு, ஒரு 7 லட்ச ரூபா இருக்குன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க கூட. அவங்க வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தை சந்திக்கிற ஒரு அற்புதத்தை பார்க்கணும். செய்வாரா செய்ய மாட்டாரா? இது இல்லாதவங்களுக்கு ஏதாவது தேவை, ரியலாக நீட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, எப்படி நோயில் வந்து தழும்புகளை நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அன்றண்ட உள்ள அப்பங்களே எனக்கு நீங்கள் ஆண்டை கேட்கும்போது நீங்கள் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம உழைச்சா கிடைக்கும், நம்ம இன்னும் சுறுசுறுப்பாக உழைச்சா நிறைய சம்பாதிக்கலாம், இன்னும் நம்ம படித்தா கிடைக்கும் அப்படின்றது தான் உலகத்துடைய தியரி. அந்த நம்ம தியரி என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் எவ்வளோ தான் படித்தாலும் நீங்கள் யார்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன் இந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறதுனா, அன்றைக்கி எனக்கு சாப்பாடு எனக்கு தாங்கன்றது வந்து வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இந்த தேவைகள், இந்த தேவைகள்லாம் நீங்கள் எழுதி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறாரா பார்க்கலாம். என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், ஸ்தாபனத்தை விட்ட உடனே வந்து என்ன ஆக போதும்னு பார்க்கும்போது, உனக்கு வேண்டிய பயப்படாது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொன்னார். அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, என் பிள்ளைக்கு இந்த ஃபீஸ் கட்டணும், எனக்கு இந்த மீட்டிங் நடத்தணும், எனக்கு இந்த ஊழியத்துக்கூட வேணும், அதை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது அங்கே ஆண்டவர் சந்திக்கிறத பார்க்குறோம். ஸோ எப்படி வியாதிகளில் தழும்புகளின் வல்லமையை உணர்றோமோ, குணமாக்கும் வல்லமை உணர்றோமோ, அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் நம்மளும் உணர்ந்துட்டா தான் மற்றவங்க சொல்ல முடியும். நமக்கு எல்லாம் கிடச்சிச்சு, நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு. நம்ம ஒரு காலத்தில் வந்திருப்போம், ஒரு வழியில் வந்திருப்போம், நம்ம கேட்டிருப்போம், ஆண்டு இதெல்லாம் இப்படி கொடுத்துருப்பாரு. நீங்கள் அதெல்லாம் சாட்சியாக சொல்லும் போது இது பொருளாதாரம் வேறு சரீரத்துக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் தர ஆசீர்வாதம் வந்து சும்மா நம்ம கேட்டு அந்த தேவைக்கு பெறுறது கிடையாது. அவர் தர்றது வந்து அப்படியே ரெட்டிப்பாக தான் தருவார். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஞானம் வேண்டிய ஒரு பயிற்சி அவர் தரும்போது. இப்போ நம்ம திடீர்னு என் கையில ஒரு கோடி எப்படி கொடுத்துருச்சுன்னா அதை என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கான பயிற்சியை கொடுத்து தான் அந்த இடத்துக்கு கொண்டு போவார். நிச்சயம் அந்த பயிற்சி வேணும். அந்த பயிற்சி இது வந்து இல்லாதவங்களுக்கு எப்படி சொல்கிறோம், அப்படி கிடைச்சவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய கிடைக்குது. இப்போது நிறைய கிடைக்கும் போது தான் இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. பொருளாதாரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையான தேவையில் இருக்கிறாங்க, அங்கே ஜெபிச்சு ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு
கிடைக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது எப்படி ஆண்டோடைய ஞானத்தினால. என்னைக்கு அது கிடைக்கிறது, அதாவது பெரிய இப்போ மல்டி மில்லியனராக அந்த பொசிஷனில் நான் இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஸ்டேஜுக்கு நான் வரணும் அப்படின்னா எனக்கு அது கொடுக்குற உதவி செய்கிற மனசு வேணும். அதுக்கெல்லாம் பக்குவப்படுத்தி தான் அங்கே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஆனால் இவருக்கு கிடைக்கலையே. அந்த பயிற்சி எடுக்காதனால சிலருக்கு அது கிடைக்குது. இப்போ அதுவே அவங்களுக்கு சோதனையாக மாறிடும். நிறைய பேருக்கு வந்து சோதனையாக மாறதுனால பணம் வந்து அல்லது சொத்துக்கள் அது வந்து அவங்களே எப்படி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு வியாதிக்கு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டரோட என்னை வந்து ஒரு பாண்டேஜ்குள்ளே பண்ணிடுது. அதே மாதிரி பணம் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து இப்போ ஆண்டவர் நினைக்க மாட்டாங்க. நிறைய கிடச்சிச்சு, 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு இருக்குது அப்படின்னா தேடுவதற்கு தேவையில்லை. இதை எப்படி சமாளிக்கிறது, இப்போ இருக்கிற கிடைச்ச காசை எப்படி காப்பாற்றுறது, அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை வந்து அந்த பணத்தோட சொத்தோட கட்டப்பட்டிருக்கு. அந்த சேஃப் சோனுக்குள்ள இருந்தோம்னா ஆண்டவரோட நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம பொருளாதார ஆண்டவர் வந்து சரி பார்த்தீங்கன்னா 2 குரூப்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து கெட்ட குமாரன் மாதிரி அந்த அதுக்குரிய அந்த பக்குவம் இல்லாமல் அடம் பிடிச்சு வாங்கி எனக்கு ஒரு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உபாசம் போடுவாங்க. நிறைய பேர் அதை ஏதாவது பண்ணிட்டு அந்த வரத்தையோ இல்லை அந்த தேவைகளை அந்த பணத்தையோ பெற்றுக்கொள்றாங்க. அதை ஹேண்டில் பண்ணுறபோது அந்த முதல்ல அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பொருளை பொறுத்து நான் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் அந்த பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சிலர் வந்து கெட்ட குமாரன் இன்னொரு வசனம் சொல்லுவது, நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அந்த அதிகாரம் வந்து கை கொடுக்கப்படாது. அது வந்து உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்காரு, அவங்க அந்த அந்த அவங்க மேலே இருப்பாங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ எப்போ புருஷன் ஆகியோ அப்போ வந்து அந்த அதிகாரியை புரிஞ்சு செயல்படுறவங்க வந்து அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒரு பக்கம் ஆயிடுச்சு, நான் ஒரு கதவை வச்சு பார்க்கலாம். சிலர் வந்து அது புரியாமல் வந்து அந்த பொருள் அவங்க பெருசாக தெரியும், அதுக்குள்ள அதை எப்படி கையாளுங்கிற அறிவு வந்து பெருசாக அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது யாரும் கிடையாது. அதனால இந்த வீழ்ச்சியில் வந்து நிறைய வீழ்ச்சிக்கு காரணம். சரி, இது வந்து நமக்கு வியாதி ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம சிகிச்சை சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம், அல்லது அங்கேயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து பொருளாதாரம், வேறு ஏதாவது சரீரத்துக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் ஆதாம் இழந்தது தான். ஆதாமுக்கு வந்து ஃபுல்லாக தான் கொடுத்தாரு, உலகத்தையே கொடுத்துட்டாரு கையில். ஆனால் அதை இழந்துட்டாரு. ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு திருமணம் பெற்றுக் கொடுக்குறாரு அந்த ஆளுகை. சில நேரத்தில் பொருளாதாரம் இல்லை அப்படின்னா நிறைய காரியங்கள் செய்ய முடியாது, அதனால் கொடுக்குறாரு. எப்படி சாப்பாடு இல்லை, அதனால் வீட்டிலே இருப்பேன். நானும் ஆண்டவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், கொடுத்தீங்கன்னா வெளில ஒழுங்காக போவேன், இல்லை கிடைக்கிறது சாப்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவருக்கு வந்து நமக்கு ஒரு தேவை வருது அப்படின்னா தேவையை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு அப்பாட்ட பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குது. நிறைய பேர் இது கேட்கறது இல்லை. சிலர் வந்து இந்த உபதேசத்தில் போயிடறாங்க, நமக்கு நிறைய கிடச்சுன்னா நீ கெட்டு போயிடுவார், நிறைய கேட்காதன்ற மாதிரி போயிடறாங்க. சிலர் வந்து அதனால் கேட்குற பழக்கம் இல்லை. ஆனால் இதில் நம்ம ருசி பார்க்கணும், எப்படி வந்து தழும்புகளை ருசி பார்க்கணும் வியாதியில், அதே மாதிரி ஆண்டோடத்தில் கேட்டு பெறுகிற நன்மைகளையும் ருசி பார்த்தா தான் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். வேறு நன்மைகள் ஏதாவது சரீரத்துக்கு ஆதாம் வந்துட்டு அந்த கூட இருக்கும்போது வந்து அந்த உடம்புல வந்து பயன்படுத்தும்போது நினைப்பாக இருக்கணும்னு பார்க்கணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னபோது அதெல்லாம் கீரை இந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் பாவம் செஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் வேலை செஞ்சு வந்து வேலை செய்யணும். இப்போ மனுஷங்க வரும்போது நிறைய வயிற்று கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி. இப்போ ஆண்டக்குள்ளே இருக்கும்போது வந்து அந்த வெல்த் ஆண்டவர் அந்த இது தருவார், சரீரத்துக்கு வந்து ஓடுறதுக்குரிய வேலை செய்யறது அந்த சோர்வு வந்து கிடைக்காது. நான் எதையாவே பார்க்கும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, ஆனால் அவருக்கு வந்து அந்த சோர்வு வர கிடையாது, ஓடினாலும். இது வந்து நமக்கு ஆவியில் பலன் கிடைக்கிற பலன் தான். நானும் யோசிச்சு பார்ப்பேன். நான் ஒரு வருஷம் 2 வருஷம் அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருந்தேன். இப்போ தான் வேணான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நான் திரும்பவும் நைஜீரியா கூப்பிட்டாங்க. ஆனால் எப்படி ஓடினேன், இதே வியாதியெல்லாம் இருந்துச்சு, இதே பலவீனங்களாக இருந்துச்சு. ஆனால் எப்படி ஓடினேன்னு நினச்சி பார்க்கும்போது அது நான் அல்ல, அதுதான் பவுல் சொல்லுவார். எங்கெல்லாம் எனக்கு வந்து வீக்காக இருக்கணும் அங்கெல்லாம் அவர் பலன் கிடைக்குது, அதனால் என்னுடைய பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லுவார். இது வந்து கிறிஸ்தவத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். உடம்புல வந்து பலன் இருக்கோ இல்லையோ ஆண்டவர் ஒரு வேலையை சொல்கிறார் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு பலன் கொடுக்கும். அதனால தான் பலவீனனும் பலவான் என்று
சொல்வானாக. இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம ஆவியில் அந்த அனுபவிக்கிற ஒரு பலன். இப்போ வந்து ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறாரு, அதுக்கு பணமும் வேணும், பணத்தையும் நிச்சயம் கொடுப்பாரு, உடம்புல பலனும் வேணும், அந்த பலத்தையும் நிச்சயம் கொடுப்பாரு. அதுதான் நம்ம மாறம் சொல்கிறது. என் வாழ்க்கை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் நம்ம சரீரத்தில் வந்து பலனை அனுபவிக்கலாம், விலவீனமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பலனை அனுபவிக்கலாம். அது நமக்கே புரியாது. நான் இப்படி தான் நைஜீரியா போயிட்டு வந்து நான் யோசித்து பார்க்கும்போது இந்த பிலிப்பு ஆவியான தூக்கிட்டு போய் இந்த இது ஒரு ஈனோக்கு சந்திக்க வச்சு திரும்ப கொண்டு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்க்கணும். ஸோ நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஆவியை சார்ந்து கொள்ளும்போது பேதர்கிட்ட சொல்லும்போது நம்முடைய உடம்புல வந்து உடம்பு வந்து வீக்காக தான் இருக்கும், ஆனால் ஆவி பலம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அது புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட வந்து சரீரம் பலவீனமானது, ஆனால் ஆவியோ பலம் உள்ளதுன்னு சொல்லுவார். சில நேரத்தில் இந்த ஆவியை நம்ம உணர்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அதிகமாக யோசிக்கிறது உடம்பு மட்டும். ஸோ அந்த இடத்துலையும் கூட ஆண்டவர் வந்து ஒரு வேலையை கொடுத்தாரு, நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நிச்சயம் சரீரத்துக்குரிய பலனையும் கொடுப்பார். சரீரத்துக்கு வியாதியில் சுகம் கொடுப்பார், தேவையை சந்திப்பார், பலவீனத்திலே பலனை கொடுப்பார். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் சரீரத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் இதெல்லாம் இழந்தாலே அதெல்லாம் எப்படி திரும்ப கொடுக்குறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதோட ஜெர்மனி முடிக்கலாம். ஆக்சுவலாக நான் இன்னொரு போகலான்னு பார்த்தேன். யார் சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம் போன வாரத்தில், ஞாபகம் இருக்குதா? நீங்கள் தியானிக்கிறதுக்காக அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். போன வாரத்தில் பார்த்தது வந்து யார் வந்து நற்செய்தி சொல்லணும். வெளிச்சத்தை பெற்றவங்க தான் அந்த வெளிச்சத்தை கொடுப்பாங்க. நல்ல வெளிச்சம் நமக்கு கிடச்சிச்சு. வெளிச்சன்றது வந்து இதுதான், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு. இதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இது மூடி வைக்கக்கூடாது அப்படின்றது. யாருக்கு சொல்லணும்? எல்லாருக்கும். வேற எல்லாருக்கும் சொல்லணும். ஆமாம். யார் வந்து இருட்டில் இருக்காங்க, அந்த வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு வசனங்களுக்கு நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். மரண இல்லில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள் தான் சொல்லணும். இயேசு செஞ்ச ஊழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி யோவான் வந்து ஒளியாக இருந்தான், அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் சில காலம் கலிகூட நீங்கள் விருப்பமாக இருந்தீங்க. அது மாதிரி நம்மளை வந்து நம்ம கூட அந்த வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. இந்த வெளிச்சத்தை இருளில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் அவனுடைய திட்டம், நம்மளுடைய ஆசை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறவங்க யாருக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறாரு. நம்ம வாழ்க்கை மூலமும் பார்ப்பாங்க, நம்ம பேச்சு மூலையும் பார்ப்பாங்க. நிறைய நேரத்தில் வந்து நம்ம இதெல்லாம் பேசாமல் சில நேரத்தில் இந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தழும்பு பற்றி பேச மாட்டாங்க, இந்த பொருளாதாரத்தில் ஆண்டு பற்றி பேச மாட்டாங்க, இதெல்லாம் பார்க்கணும், வேறு காரியங்களே பேசுவாங்க. நிறைய ஊழியக்காரங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அந்த இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அது சுவிசேஷம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும்ல, அந்த வேலைக்கு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆண்டத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும். நான் இப்படி பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லாமல் ஸோ இது மட்டுப்படுத்தப்படுது. நம்ம கிடைச்ச வெளிச்சத்தை வந்து நம்ம கொடுக்குறதுக்கு அந்த வெளிச்சத்தை மூடிக்கிட்டு இருக்குது, நம்ம பெற்றுக்கோம், ஆனால் அதை கொடுக்குறது இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து வியாதியில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து மற்ற காரியங்களில் பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும். ஆனால் என்ன வெளிச்சத்தை கொடுக்கணும்? கிறிஸ்துவாக்கி வெளிச்சத்தை கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த ஜெபம் பண்ணிங்கன்னா நம்ம திடீர்னு மண் கொடுத்துட்டாங்க. திடீர்னு தழும்புகளை பற்றி திடீர்னு மண் தீர்க்கணுமா அதில் அதனால் நான் சில மாதிரி ஜெபம் பண்ணி